ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் டெக் கேமர் சேனல்லேருந்து நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக வந்திருக்க ஒரு ரீடிங் கோட் ஆப் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து 3 கேம் கொடுத்துருவோம். 3மே ஃப்ரீ தான். அந்த கேம் விளையாண்டு காயின் கலெக்ட் பண்ணி வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நீங்கள் வந்து ரீடிங் கோடு வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இல்லை, நான் எடுத்த ரீடிங் கோடு ப்ரூஃபை லைவாக உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். முழுக்க ஃப்ரீயாகவே கேம் விளையாண்டு காயின் கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ரீடிங் கோடு எல்லாத்தையும் வாங்கக்கூடிய ஒரு புத்தம் புதிய ரீடிங் கோட் ஆப்பத்தை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மொபைல் டெக் கேமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்குமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் டச் பண்ணுங்கள். அந்த பெல் சிம்பிள் டச் பண்ண ஆல் கேட்கும், மறக்காமல் ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் மிஸ் பண்ணாமல் நீங்கள் டெய்லி வந்து வீடியோ வந்து வாட்ச் பண்ணிக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலுக்கு தனியாக ஒரு டெலகிராம் குரூப் வச்சுருக்கோம். அந்த குரூப்பில் நம்ம டெய்லி போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோட ப்ரூஃப் எல்லாத்தையுமே அடிக்கடி இந்த குரூப்லாம் ஷேர் பண்ணுவோம். அதனால் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அந்த குரூப்போட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். அந்த லிங்க் வழியாக மட்டுமே நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இப்போ நம்ம அந்த அப்ளிகேஷனை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் எடுத்த ரீடிங் கோட் ப்ரூஃபை லைவாக உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ வாங்க அந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணலாம், காயின் கலெக்ட் பண்ணி எப்படி ரீடிங் கோட் வாங்கன்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டேட்டா கூகுள் ப்ளே ஸ்டோர் போகும். அங்கே போய் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மெயின் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. வந்தோடனே ஃபஸ்ட் நீங்கள் சைன் அப் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோன்னா, இங்கே சைன் இன் வித் கூகுள் அப்படிங்கிற ஆப்ஷன் டச் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ரெஃபரல் கோடு இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா ரெஃபரல் கோடு இருந்தால் உங்களுக்கு சைன் அப் போனஸாக ஒரு சில காயின் வந்து கிடைக்கும். அப்படி ரெஃபரல் கோடு இல்லை அப்படின்னா அந்த வீடியோக்கு ரெஃபரல் கோடு கொடுக்குறேன். அந்த கோடு இந்த இதில் கொடுத்துட்டு கீழே சைன் இன் வித் கூகுள் அப்படிங்கிற ஆப்ஷன் டச் பண்ணி உங்களோட ஜிமெயில் மூலம் சைன் அப் பண்ணிடுங்க. ஜிமெயில் மூலம் சைன் அப் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக ஆப்புக்குள்ளே என்ட்ரி ஆயிரும். உள்ளே என்ட்ரி ஆனால் உங்களுக்கு டேஷ்போர்ட் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, உள்ளே வந்து அவங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருப்பான். இதில் சிம்பிளான 3 கேம்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பான். இந்த இதில் கொடுத்துருக்கலாம். இந்த 3 கேமை நீங்கள் ப்ளே பண்ணி காயினை கலெக்ட் பண்ணி அதை வச்சு ரீடிங் கோடு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விதமான ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் வந்து வாங்கிக்கிற முடியும். இதில் வந்து பாருங்கள், மற்ற ஆப்ஷன் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு இந்த 3 கேம் மட்டும் தான் கொடுத்துருப்பான். இந்த 3 கேமை நீங்கள் வந்து எத்தனை டைம் வேணாலும் ப்ளே பண்ணி காயின் வந்து கலெக்ட் பண்ணிக்கிற முடியும். ஓகே, அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த கேம் தான். இதை நம்ம கிளிக் கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க டீட்டில். நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கோர் கலெக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு காயின் கிடைக்கும். 25 செகண்ட் ஒரு தடவை வந்து காயின் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இந்த ஸ்டார்ட் கேம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் கொடுத்துக்கலாம். இதான் கேம். இந்த கேம் உங்களுக்கு எப்படின்னு தெரியும். இந்த கேம் வந்து இப்படி சும்மா அப்படி தான் ப்ளே பண்ணும். மேலே வந்து டைமிங் ஓடிட்டுருப்போம். அந்த டைமிங் முடியறதுக்குள்ள வந்து நம்ம வந்து குறைஞ்ச ஒரு 25 செகண்டாவது நீங்கள் ப்ளே பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து காயின் கிடைக்கும். அதுக்குள்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காயின் வந்து கிடைக்காது. இப்போ நான் அந்த ப்ளே அகைன் மறுபடியும் நான் கொடுத்துக்கிறேன். இந்த ப்ளே அகைன் கொடுத்துருக்கீங்க பாருங்கள். இப்போ இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த இது வந்து வரிசையாக இந்த பால்லாம் வந்து கரெக்டாக வந்து கன்டினியூ பண்ணி நீங்கள் எடுத்துக்கிறணும். டோட்டலாக வந்து 25 செகண்ட் நீங்கள் வந்து ப்ளே பண்ணாலும் போதும் வந்து காயின் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் 25 செகண்டுக்கு மேலே நீங்கள் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா காயின் அதிகமாக கிடைக்கும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கம்மியாக தான் ப்ளே பண்ணேன். 20 செகண்ட் கம்மியாக ப்ளே பண்ணோம் 5 காயின் கிடச்சிருக்கு. 5 காயினுக்குள்ளே தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் 25 செகண்டுக்கு மேலே நீங்கள் ப்ளே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காயின் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. அதனால் கண்டினியூவாக நீங்கள் ப்ளே பண்ணணும். அப்போ தான் வந்து நிறையா விதமான காயின் வந்து கலெக்ட் பண்ணிக்கிற முடியும். இது ஒரு கேம். இந்த கேம் உங்களுக்கு நல்லா விளையாட தெரிஞ்சு விளையாடுங்க. எனக்கு இந்த கேம் எப்படி விளையாடணும்னு தெரியல. நீங்கள் விளையாட தெரிஞ்சு அந்த கேம் விளையாண்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ லிமிட்டே இல்லாமல் எவ்வளோ வேணாலும் காயின் வந்து கலெக்ட் பண்ணிட்டே இருக்கும்போது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கேம் தான் இந்த கேம். இதை நீங்கள் ப்ளே பண்ணி காயின் வந்து கழிப்பாங்க. ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க காயினை. நீங்கள் வந்து போக அதிகமான காயின் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது ஒரு கேம். அடுத்து வந்து பாருங்கள், இங்கே வந்து மெமரி கேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நம்ம கிளிக் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டார்ட் கேம் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் கொடுத்துக்கலாம். அதை கிளிக் கொடுத்தா இங்கே வந்து பாருங்கள் ஒரு கொடுத்துட்டாங்க. எந்தெந்த இமேஜ் இருக்குன்னா அந்த கரெக்டாக வந்து அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணணும். பாருங்கள் இப்படி கொடுத்துருக்காங்களா. அடுத்து வந்து பாருங்கள், நம்ம ஏதோ ஒரு இமேஜை கிளிக் பண்ணி அது எதாவது சேமாக இருக்கோ அதை வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிக்கும். இல்லை அப்படின்னா வந்து கிடைக்காது. மொத்தம் 3 விதமான ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பான். அதுக்குள்ளே வந்து டைமிங் ஓடும். அந்த டைமிங்கில் வந்து சேம் எதாவது இருந்துச்சோ அப்படின்னு சொல்லி அதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து காயின் வந்து கிடச்சிரும். இந்த டைமிங் முடிஞ்சால் கிடைக்காது உங்களுக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து 20 செகண்ட் நான் ப்ளே பண்ணல, அதனால் எனக்கு காயின் வந்து கிடைக்கல. இப்போ நான் ப்ளே அகைன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டா பாருங்கள், இமேஜ் வந்து கொடுத்துட்டான். எந்தெந்த இமேஜ் எங்கே இருக்குன்னு சொல்லி கரெக்டாக கொடுத்துருப்பாங்களா, அதுக்கேற்ற மாதிரி வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிக்கணும். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காயின் வந்து கிடைக்கும். ஓகே, அடுத்து வந்து பாருங்கள், நம்மளுக்கு வந்து இந்த டைமிங்குள்ளே வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து பாருங்கள், நான் பார்த்து வச்சுருக்கேன் எந்தெந்த எங்கே இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, சாரி. ஓகே, இது ஓகே. இது ரெண்டும் இது இல்லை, கரெக்டாக இல்லை. இதுவும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் ஒரு 6 செகண்டு தான் இருக்குது. இப்போ வந்து கரெக்டாக வந்து பார்த்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு. ஓகே, அடுத்து பார்ப்போம்.
இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக வந்து பார்த்து வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இல்லைனா கொஞ்சம் இதாக தான் இருக்கும். டைமிங் முடியறதுல வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிக்கணும். அதான் இங்கே இருக்க இது. இதை இப்போ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து காயின் வந்து கொடுத்துருவான். சூப்பராகவே கலெக்ட் பண்ணி காயின் வந்து எடுத்துக்கிறோம். இது ஒரு ஈஸியான கேம் தான், நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். பட் டைமிங்கில் வந்து கண்டுபிடிச்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த காயின் வந்து கிடைக்கும். அடுத்த கேம் என்னென்னு சொல்லி பார்த்தா இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் வந்து இது பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரூட்ஸ் கேட்ச் பண்ணுற கேம் மாதிரி கொடுத்துருப்பான். இதை நம்ம கிளிக் கொடுத்துக்கலாம். இதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இதுவும் பாருங்கள், இதில் வந்து 25 செகண்ட் கண்டினியூவாக நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காயின் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்டார்ட் கேம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துடலாம். இதை கிளிக் கொடுத்தா மேலே வந்து ஃப்ரூட்ஸ் வரும். அந்த ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம கேட்ச் பண்ணணும். 25 செகண்ட் வந்து நம்ம அதிகமான ஃப்ரூட் கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து காயின் வந்து கிடச்சிரும். நீங்கள் வந்து எத்தனை விடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அங்கே வந்து ஹார்ட்டின் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது பார்த்தீங்களா. அதை நம்ம விடக்கூடாது. விடாமல் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக வந்து பண்ணணும். பாருங்க. ஓகே, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் பட் இருந்தாலும் இதை ப்ளே பண்ணி நீங்கள் வந்து காயின் வந்து பிடிச்சிட்டு 25 செகண்ட் பிடிச்சிட்டாலும் காயின் கிடச்சிரும். பாருங்கள், நான் மேலே வந்து இதாகிடுச்சு. இப்போ நான் 21 ஸ்கோர் இடத்துல எனக்கு 8 பாயிண்ட் கிரியேட் ஆகிருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்களா. இது போல் வந்து எத்தனை அளவு பாயிண்ட் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி இதாகும். இப்போ மறுபடியும் நான் ப்ளே அகைன் கொடுக்குறேன். மறுபடியும் பாருங்கள், அந்த பழம் ஃப்ரூட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கா. கரெக்டாக வந்து அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகமான பாயிண்ட் கிடைக்கும். இங்கே வந்து பாருங்கள், நான் அந்த கிளிக் பண்ணிட்டுருக்கேன் பாருங்கள். ஈஸியாக விளையாண்டுக்கலாம். ஒரு பழத்தை விட்டாலும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து குறைஞ்சிரும். மேலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதெல்லாம் ஒன்றோட விடாமல் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகமான ஸ்கோர் எடுத்தோம்னா அதிகமான காயின் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து எந்த அளவு ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து காயின் கொடுத்துருவாங்க. இது போல் இந்த கேம் ப்ளே பண்ணும். இதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 3 கேமே ஈஸி தான். ஃபஸ்ட்டு கேமை தவிர எல்லாமே ஈஸியாக தான் கொடுத்துருப்பான். இது மூலம் நீங்கள் வந்து காயின் வந்து நிறையாவே கலெக்ட் பண்ணிக்கிற முடியும். ஓகே, இவெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப் பொறுத்த இந்த 3 கேம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த ஒரு ஆப்ஷனுமே கொடுக்கல இந்த ஆப்பில். இந்த 3 கேமும் ஃப்ரீ தான். ஃப்ரீயாக விளையாண்டு நீங்கள் காயின் வந்து கலெக்ட் பண்ணிக்கிற முடியும். இப்போ நம்ம கலெக்ட் பண்ண காயினை வச்சு எப்படி ரெடிங் கோடெல்லாம் வாங்கணும்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த காயின் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த கேமில் 3 கேமில் ஏதோ ஒரு கேமை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து மேலே பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களா, இதான் வந்து காயின். இப்போ 900. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நான் எடுத்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சேன். இந்த ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நான் கிளிக் கொடுத்தேன். அதை கிளிக் கொடுத்தா இங்கே வந்து பாருங்கள், இது எல்லாமே நான் இந்த ஆப்பில் இந்த எடுத்த ரீடிங் கோடு ப்ரூஃப் தான் உங்களுக்கு லைவாக தான் நான் ஷோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக எனக்கு வந்து ரீடிங் கோடு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ இல்லை நான் எடுத்த ரீடிங் கோடு ப்ரூஃப் ஷோ பண்ணிட்டேன். இப்போ வந்து எவ்வளோ காயின் தான் எவ்வளோக்கு ரீடிங் கோடு வாங்கலாம் சொல்லி பார்த்துடலாம். இதில் பாருங்கள், நீங்கள் 1200 காயின் தான் நீங்கள் எவ்வளோக்கு ரெடிங் கோடு வாங்கலாம். இதே 3500 காயின் தான் நீங்கள் எவ்வளோக்கு ரெடிங் கோடு வாங்கலாம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒரு டீட்டெயிலாகவே. நான் வந்து முன்னாடி ரெடிங் கோடு வாங்கினதுக்கும் இப்போ வாங்கினதுக்கும் நிறையா விதமான சேஞ்ச் இருக்குது. ஏன்னா வந்து இப்போ புது அப்டேட் நிறையா விதமான காயின் சேஞ்செலாம் பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடி ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ரெடிங் கோடு வாங்கினது கம்மியான காயின் வந்து வாங்குற மாதிரி இப்போ கொஞ்சம் ரெடிங் கோடையும் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஓகேவா, இப்போ வந்து பாருங்கள், 1200 காயின் தான் நீங்கள் 10 ரெடிங் கோடு வாங்கலாம். 3500 தான் எவ்வளோ ரெடிங் கோடலாம். இப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அந்த பக்கமாக இதில் உங்களுக்கு வந்து பாருங்கள், 5000 இருந்தால் எவ்வளோ ரெடிங் கோடு வாங்கலாம், 10,000 இருந்தால் எவ்வளோ ரெடிங் கோடு வாங்கலாம்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ காயின் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடிங் கோடு வந்து வாங்கிக்கிற முடியும். இப்போ 1200 காயினை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா அதிகபட்சம் இன்ஸ்டன்ட் 24 வந்து கரெக்டாக வந்து ரெடிங் கோடு வந்து கொடுத்துருவாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். இதோட ப்ரூஃப்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட டெலகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க. அதே போல் இந்த ஆப்போட லிங்க் எல்லாமே இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். இதுபோல் நம்ம இன்னொரு சந்திக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.